வணக்கம் லேல். ஸோ 2023ஆம் ஆண்டு நடந்த ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல 21வது அடக்கம் 30 வரைக்குமான கேள்விகளை எக்ஸாம் ஹோல் மெத்தட்ல பார்க்க வரும். அதாவது ஒன் ஸ்பாட்ல எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒரு கேள்வியை நாம செஞ்சிருக்கலாம் என்ற விஷயத்த பார்க்க போறோம். சரிதானே? சரி. ஸோ கவனிங்க, 21வது கேள்வி. சரிதானே? 21வது கேள்வி. ஒரு ஓட்டத்தை கொண்டு செல்லுகின்ற நீண்ட வரிச்சுருள் ஒன்று, ரைட்டா? நீண்ட வரிச்சுருள் ஒன்று அச்சு வழியே வேகம் வியுடன் ஒரு புரோத்தன் துணிக்கை ஒன்று அறியப்படுகின்றது. ரைட்டா? புரோத்தன் சொன்னா பிளஸ் ஏற்றத்தை கொண்ட ஒரு துணிக்கை. அதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு வரிச்சுருளின் அச்சு வழியை என்ன செய்யறாங்க போடுறாங்க. ரைட்? வரிச்சுருள். ஸோ வரிச்சுருள் அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? ரைட்? ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்க வரிச்சுருளின் அச்சு வழி, ரைட்டா? அச்சு வழி நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா வரிச்சுருளில் கூடாக மின்னோட்டம் ஓட செய்கின்ற போது அந்த மின்னோட்டம் இப்படி ஓடும். ரைட்டா? இந்த சுருள் இப்படி ஓடும். பின்னுக்கு இருக்கிற சுருளை தானே அந்த புள்ளி புள்ளி கோட்டால காட்டி இருக்கிறது பின்னுக்கு பின்பக்கமா நமக்கு கண்டு தெரியாத அந்த சுருள். அப்படியே போன மின்னோட்டம் மீண்டும் சேரும். ரைட்டா? இப்படி சேருகின்ற போது வழக்கை திருகு விதியின் அடிப்படையில் நாம பிடிச்ச மின்னோட்டத்தை பிடிச்சால் இந்த அச்சின் வழியே இஞ்சால பக்கமாக, ரைட்டா? இஞ்சால பக்கமாக பி தொழிற்படும். சேம் டைம் இந்த துணிக்கே என்ன செய்யுதுன்னு சொன்னா அச்சு வழியே ஒரு குறிப்பிட்ட வினோட்டத்தோட போறாருன்னு சொன்னா, ரைட்டா? இந்த இடத்துல ஏற்றத்தின் இயக்க பாதைக்கு செங்குத்தான காந்தப்புலம், காந்தப்புலத்தின் கூறு, ரைட்டா? ஏற்றமும் காந்தப்புலமும் சமாந்தரமாக இருந்தால் விசை தொழிற்படாது. ஏன்னு சொன்னா ஏற்றத்தின் இயக்க திசைக்கு செங்குத்து திசையிலான காந்தப்புல கூறு பி கொஸ்தொன்னூறு சொன்னா 0. ரைட்டா? ஏற்றத்தின் இயக்க திசைக்கு செங்குத்தான காந்தப்புல கூறுதான் இந்த இடத்துல நாம போட்டு நாம அந்த குறிப்பிட்ட விசையை காணுவோம். BQV என்று சொல்லுவோம். என்ன? ரைட்? ஸோ F7 BQV போடுற இடத்துல இந்த பி நீங்க படிக்கக்குள்ளே படிச்சிருக்கணும். ஏற்றத்தின் இயக்க திசைக்கு செங்குத்தான திசையிலான காந்தப்புல கூறு. ரைட்டா? ஆகவே இந்த இடத்துல பி 0. ஆகவே காந்தப்புலம் இருக்காண்டு கேட்டால் இருக்கு, ஆனா ஏற்றத்தின் இயக்க திசைக்கு செங்குத்தாக இருக்காண்டு கேட்டால் இல்லை. ஆகவே சோ எந்த ஒரு வேக மாற்றமும் வராது. ரைட்? அச்சு வழியே புரோத்தன் வேகம் வியுடன் இயங்கும். ரைட்? ஓகே. ஸோ படிக்கக்குள்ளே தெளிவாக விளங்கி படிச்சிருந்தீங்க. சரியான விஷயங்களை படிக்கணும். சும்மா சமபாட பாடமாக கூடாது. ரைட்டா? சரியான விஷயங்களை விளங்கி படிக்கணும். அடுத்தது ஒரு திரிவு மைய கேள்வி. ஒரு சீரான மெல்லிய அரைவட்ட தகடு ஒன்று காணப்படுது. ரைட்டா? தகடு ஒன்று ஒரு வீல் காட்டப்பட்டுள்ளது. தகடின் புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. இது ஒரு தகடு, அரைவட்டமான தகடு. ரைட்டா? அரைவட்ட கம்பியால் உருவாக்கப்பட்ட விடயம் இல்லை, கம்பி இல்லை, அரைவட்டமான தகடு. அப்ப இந்த இடத்துல நாம ஜெனரலா பார்க்க போனோம்னு சொன்னா இதை நான் ரெண்டா வெட்டுறேன். ரைட்டா? சிம்பிளா ஷோர்ட்டா தான் பிள்ளைகள் எம்சிக்யூ செய்யற ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ரைட்டா? இதை நான் ரெண்டா பாக்குறேன், ரெண்டு பிரிவுலாம் பாக்குறேன். இது கிட்டத்தட்ட ஒரு முக்கோணமா, இது ஒரு முக்கோணமா. ரைட். ஸோ இதை நான் அரைவாசியா பிரிச்சேன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. இதை நான் அரைவாசியா பிரிக்கிறேன். ரைட்டா? ஸோ அரைவாசிக்கு மேல டி மீம் இருக்கு, கீழுக்கு பார்த்தீங்கன்னா CBA இவ்வளவு இருக்கு. ரைட் தானே? சரியா? ஒரு செவ்வக தட்டா அடுத்தன்னு சொன்னா இந்த இந்த புள்ளியில கடந்திருக்கும். ஓமா இல்லையா? செவ்வக தட்டா அடுத்தா இந்த புள்ளியில கடந்திருக்கும். ரைட்? அப்ப நான் இந்த இடத்துல இந்த கீழே இருக்கிற துண்டுக்கு பாரம் கூடவா மேல இருக்கிற துண்டுக்கு பாரம் கூடவான்னு அரைவாசியா பிரிச்சு எடுத்தேன்னு சொன்னா எந்த துண்டுக்கு பாரம் கூட? கீழே தானேன்னு சொல்லுங்க. இந்த இருக்கிற இவ்வளவு பகுதியுமே இல்லாம போகுது. ரைட்டா? இவ்வளவு பகுதியுமே இல்லாம போகுது மேல் துண்டுல. ரைட்? அதே மாதிரி இவ்வளவு பகுதி, இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பகுதி ஒன்று இல்லாம போகுது மேல் துண்டுல பிள்ளைகள். ரைட்டா? மேல் துண்டுல பெரிய ஒரு பகுதி ஒன்று இல்லாம போகுது. இந்த செவ்வக தட்டை ரெண்டா பிரிச்சா. ஆனா கீழ் துண்டுல பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன பகுதி தான் இல்லாம போகுது. இந்த இவ்வளவு பகுதி தான் இல்லாம போகுது. அப்ப சின்ன ஒரு துண்டு தான் இல்லாம போகுது. ரைட்டா? அப்ப யாருக்கு பாரம் கூடவா இருக்கும்டா? இந்த கீழே இருக்கிற செவ்வகத்தின இந்த செவ்வகத்தின பாதி பகுதிக்கு தான் பாரம் கூட. மேலுக்கு பாரம் குறைய, கீழுக்கு பாரம் கூட. அப்ப பாரம் கூடினால பக்கம் தானே அந்த குறிப்பிட்ட திணிவு விழும். பியும் வருவார், சியும் வருவார்.
ஆனா அதுக்காக அவ்வளவு நுணுக்கி வந்து சேரலாம் ஏல நிச்சயமா வராது, பார்டர்ல வராதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப 2-3 பேரை தட்டிடலாம் பிள்ளைங்க, ரைட்டா? ஏ வர மாட்டாருன்னு தெரியும், மேலுக்கு வர மாட்டாருன்னு தெரியும். அப்ப ஏ போயிடுவார், டிஎம்இயும் போயிடுவார். பியா சியா, பியா சியா என்று வரக்குள்ள நம்ம கொஞ்சம் ப்ராக்டிகலி யோசிக்கணும், ரைட்? கொஞ்சம் ப்ராக்டிகலி யோசிக்கணும். இதே அளவுக்கு ஒரு துண்டு வர மாதிரி இந்த இடத்துல இப்படி கீறணும்னு சொன்னா, இதே மாதிரி ஒரு துண்டு இந்த மாதிரி கீறணும்னு சொன்னா, இந்த துண்டை விட்டாலும் இந்த இருக்கிற துண்டு ஒன்று மேலதிகமா வெட்டுப்பட்டு போகுது, மேலதிகமா வெட்டுப்பட்டு போகுது. அப்ப மேல இருக்கிற திணிவு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட்டா, மேலுக்கு இருக்கின்ற திணிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சிறிய திணிவு. சரி, ஆகவே சரியாவிலே இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு துண்டு, ரைட்டா, இந்த ஒரு துண்டை இந்த துண்டை விடுங்களேன், வரையும் விட்டு போட்டு பாருங்களேன், ரைட்டா? வரையும் பட்டியாச்சு, வரையும் பட்டினாலும் இந்த துண்டை பட்டினாலும் இந்த துண்டை பட்டி விட்டா இந்த துண்டை பட்டி விட்டா இப்படி ஒரு உருவம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்படி 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 ஒரு உருவம் கிடைக்கும். அதை தாண்டி இப்படி ஒன்று வாரத்தால இந்த உருவத்தையும் இந்த உருவத்தையும் வெட்ட வேண்டி வருது. இதானே கான்செப்ட். சரியா? நான் தெரியல சொல்றேன், ரைட்டா? இவங்க 2 பேரையும் விட்டுங்க, வேற ரிமூவ் பண்ணுங்க, வரையும் ரிமூவ் பண்ணுங்க, இவரை ரிமூவ் பண்ணுங்க, வரையும் ரிமூவ் பண்ணுங்க. இவங்க 2 பேரும் இந்த இந்த துண்டு இவருக்கு இருக்கு, இவருக்கு இல்லை. அதானே விஷயம். இல்லாட்டி இவடத்தை இருந்திருக்க வேண்டியது. இப்படி இருந்திருந்தா சரியா நடுவுல வந்துருக்கு, ரைட்டா? இந்த துண்டை ரிமூவ் பண்ணுனா, ரைட்டா, இந்த துண்டை ரிமூவ் பண்ணுனா கொஞ்சம் உள்நோக்கி நகருமோ இல்லையா? திணிவை அகற்றுனா பெரிய திணியோட பக்கம் கொஞ்சமா நகரக்குள்ள யார் விடையா வருவா? சி விடையா வருவார். விளங்கிட்டா? சரி, அந்த மாதிரி சிம்பிளா யோசிக்கணும் இல்லையா? சிம்பிளா யோசிங்க. அக்யூரேட்டா செய்யணும் முடியல, சிம்பிளா யோசிங்க, ரைட்? உரைக்காடப்பட்டவாறு ஒரு ஓட்டத்தை கொண்டு செல்லுகின்ற ஒரு நேர்கம்பியின் 2 பக்கங்கள், ரைட்டா? நேர்கம்பியில வந்து 2 பக்கங்கள் இருக்கு. இஞ்சால பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இப்படி பாத்தீங்கன்னா வழக்கத்திரை விதிப்படி இஞ்சால பக்கம் புள்ளடி, எப்படியே பாத்தீங்கன்னா இஞ்சால புள்ளி, ரைட்? என்ன செய்யறாங்களா? 2 பக்கங்கள் ஏ, பி எனும் கடத்தும் வட்ட தடங்கள் கம்பியுடன் ஒரே தளத்தில் வைக்கப்பட்டுள்ளன, ரைட்? சரி, ஓட்டம் ஐ குறையும் போது, ஐ குறையக்குள்ள இவர் வந்து என்ன செய்வார்னா புள்ளடி சின்ன புள்ளடி ஆகும், புள்ளி சின்ன புள்ளி ஆகும். எப்படியோ அந்த பியின் பருமன் வந்து குறையும். புள்ளி குறையுதுன்னு சொன்னால், புள்ளியில பருமன் குறைஞ்சால் புள்ளியில பருமனை கூட்டுற மாதிரி அந்த வட்டத்தடம் நடந்து கொள்ளும், ரைட்டா? ஆகவே புள்ளியை கூட்டணும்னு சொன்னா இஞ்சால திசையிலையா? இல்ல, இஞ்சால திசையில. இஞ்சால திசையிலா இஞ்சால சுழியில மின்னோட்டம் நடக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா புள்ளடி குறையுது, புள்ளடியை கூட்டணும்னு சொன்னா புள்ளடி உள்நோக்கி, புள்ளடியை கூட்டணும்னு சொன்னா இஞ்சால சுழியில. இது வலஞ்சுழி, இது இடஞ்சுழி. ஏ வந்து இடஞ்சுழி என்றதை மட்டும் டார்கெட் பண்ணி, ரைட்டா? ஏ இடஞ்சுழி, இது வலம் புல, இது வலம் புல, ஏ வந்து இடஞ்சுழி, ஓகே. 2 தளங்களும் 0 புல. ஆகவே ஏயில் இடஞ்சுழி, பியில வலஞ்சுழி, ஆகவே 2வது விட புல. சரியா? ஈஸி டாஸ்க், ரைட்? ஈஸி டாஸ்க். அடுத்ததாக 24வது கேள்வி. 24வது கேள்வியை கவனிங்க. 24வது கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா வந்து வலஞ்சுழி திசையில் சுற்றுகின்ற ஒரு ராட்டினம் உருவில் காட்டப்பட்டுள்ளது, ரைட்டா? சோ ராட்டினம் வந்து காட்டப்பட்டிருக்கு. எக்ஸில் பொருத்தப்பட்ட ஒரு ஒளிபெருக்கி, ஒரு கொஞ்சம் தூரமா வந்து ஒளிபெருக்கி ஒன்று பொருத்தி இருக்காங்க. சரி, ஒளிபெருக்கியின் மூலம் மாறாமூடன் இப்னோட்டை கொண்ட அலைகள் தொடர்ச்சியாக. ஸோ இது வந்து நாம நிறைய தரகா செஞ்சிருக்கோம். ஸோ என்ன கன்செப்ட்னு சொல்லி ஞாபகப்படுத்தி விடுறேன். ஒரு வட்டத்துல, ரைட்டா, வட்டத்துல ஒளி முதலை இல்லாட்டி அவதானியை நிப்பாட்டி வச்சுட்டு வட்டத்தின் மையத்திலிருந்து தள்ளி ஒரு குறிப்பிட்ட ஸ்பீக்கரை பொருத்தி போட்டு ஸோ அந்த குறிப்பிட்ட கிராஃப் வந்து நாம செய்திருக்கோம். இது மாதிரி 3 கேள்வி மொத்தமா பாசிபிளா வந்திருக்கு, ரைட்டா? 3 கேள்வி. இதற்கு முன்னதாக இதே அமைப்பிலான வட்டத்தின் வழியை அவதானியோ ஒளி முதலோ இயங்குகின்ற 3 கேள்விகள் அப்படியே வந்திருக்கு, ரைட் தானே? சரி, நீங்க விளங்கிக்கொள்ள வேண்டிய பாசிபிள் தான் கேள்வி வருது பிள்ளை, ரைட்டா? நீங்க ரொம்ப தூரமா போய் எல்லாம் பிராக்டிஸ் பண்ண தேவையில்ல, பாசிபிள் நல்லா விளங்கி எடுத்தாலே தாராளமா காணும். சோ இந்த இடத்துல பீக்கமா கியூகமா ஆர்கமா எஸ் ஆகிய தானங்களை கடக்கின்ற போது அவனுக்கு கேட்கும் ஒளியின் சுருதியை பற்றிய கூற்றுகளை வந்து கேட்டிருக்காங்க, ரைட்? கியூஎஸ் ஆகிய அமைவில் இருக்கும்போது தொடக்க சுருதி கேட்கின்றது. கியூஎஸ் ஏன்னு சொன்னா கியூல வரக்குள்ள அவருக்கு செங்குத்தா இருக்கும், இவருக்கு செங்குத்தா இருக்கும், இவர்லையும் செங்குத்தா இருக்கும். இது அப்பட்டமான உண்மை. வேகம் செங்குத்தா இருக்கும் போது அந்த குறிப்பிட்ட ஒளி முதல் நோக்கிய வேக கூறு 0. ஒளி முதல் நோக்கிய வேக கூறத்தான் நாம் அந்த இடத்துல என்னென்று போடுவோம்? அந்த குறிப்பிட்ட அவதானியின் ஒளி முதல் நோக்கிய வேகத்தை தான் நான் சமன்பாட்டுக்குள்ள போடுவேன், ரைட் தானே? ஸோ உங்களுக்கு நார்மலாவே தெரியும். ஸோ தோற்றமிடுதன் சமன் எஃப் சமன், ரைட்டா? ஸோ மேலுக்கு வந்து சி பிளஸ் வி ஒப்ஜெக்டிவ் சி மைனஸ் வி சோர்ஸ் இன்டு எஃப் ஒரிஜினல்.
எஃப் ஒரிஜினல். இதான் சமன்பாடு. ஸோ இதுல போடப்படுகின்ற இந்த v என்பது வந்து அவதானி ஒளிமுதலை இணைக்கும் கோட்டின் வழியேயான வகக்கூறு. ரைட், அவதானி ஒளிமுதலை இணைக்கும் கோட்டின் வழியேயான வகக்கூறு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வந்து ஏ கூட்டு சரி. ஏ கூட்டு சரி என்று சொன்னால் 4வது வெட்டுப்பட்டு போயிடும், மிச்சம் எல்லாம் வருமா? மிச்சம் எல்லாம் வரும். மிச்சம் எல்லாத்துலயும் ஏ இருக்கு. ரைட், எலிமினேஷன் மெத்தடுக்குள்ள போங்க. எலிமினேஷன் மெத்தட் ஈஸி மெத்தட். ரைட்டா, உங்களுக்கு கேள்வி சேர்த்துக்கு மிகவும் ஈஸியான மெத்தட். ரைட், சரி. அடுத்ததா மனிதனின் அமைப்பு பியில் இருக்கும்போது மிக கூடிய சுருதி கேட்கின்றது. மனிதனின் அமைப்பு பியில் இருக்கின்ற போது, அப்ப இணைக்கின்ற போது இதை இணைக்கக்குள்ள சரியா முழு ஒரு விஷயத்தை நீங்க தொடலி வழியே முழுவேகமும் முழுவேகக்கூறும் வருகின்ற தானம் தொடலி வழி தானமா இருக்குமே தவிர நிச்சயமா பியாக இருக்காது. நிச்சயமா பி இல்லைன்றது தெரியும். தொடலி வழி தானம் தான் விளத்தலுக்கும் சரி நோக்குதலுக்கும் சரி அந்த கூரையும் இதையும் இணைக்கின்ற ஒரு புள்ளி தான் வரும். அந்த புள்ளி வந்து படுத்துக்கிட்டே இருக்கும். ரைட்டா, இதுக்கு செங்குத்தா வரும், இதுக்கு செங்குத்தா வரும். ரைட்டா, இந்த புள்ளி வழியே தான் அந்த வேகக்கூறு வந்து மேக்சிமமா இருக்கும். அந்த இணைக்கும் கோட்டின் வழியை சோர்ஸையும் இங்க அவதானியும் ஒப்ஜெக்டிவையும் இணைக்கின்ற கோட்டின் வழியே முழு கூறும் விழுகின்ற 2 தானங்கள் தொடலி தானமாக இருக்கும். அந்த இதில் யோசிச்சு பாருங்க, இப்படி வரும் பிள்ளை. ரைட்டா, இந்த மாதிரி வரும். இது செங்குத்தா இருக்கும் பிள்ளை. ரைட்டா, ஸோ அப்படி ஒரு பாயிண்ட் வந்து இங்கே தான் வருமே தவிர பியிலேயோ கீழேயோ ஆர்லேயோ வராது. அவை இவர் வந்து பிள்ளை பி பிள்ளைன்னு சொன்னால் இவர் வரமாட்டார். அடுத்தது இவர் வரமாட்டார். ரைட், அவர் 2 வர மாட்டார். அடுத்தது சி, மனிதனாவே ஆறில் இருக்கும்போது மிக குறைந்த சுருதி கேட்கின்றது. ஆறுல இருக்கும் போது இல்ல, ஆறுக்கு முன்னுக்கு ஒரு தானம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன அதே அதுதான். ஆறுக்கு முன்னுக்கு பிக்கு முன்னுக்கு ஒரு தானம், ஆறுக்கு முன்னுக்கு பிய கடந்த ஒரு தானமும் ஆறுக்கு முன்னுக்கு ஒரு தானமும் தான் உயர் இழிவு தானங்களாக இருக்கும். அந்த விஷயம் தெரிஞ்சாலே சிம்பிளா இது போட்டு போயிடலாம். இவர் பிழை, அவை இவர் இல்லை, அவை முதலாவது. அடுத்ததா ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு ஓட்டத்தை கொண்டு செல்கின்ற கம்பி மீது தாக்குகின்ற காந்த விசையின் பருமன். ஓட்டத்தைக்காகவும் கம்பியின் மீதான காந்த விசையின் பருமன் நாம நேர்கோட்டு கடத்திக்கு படிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூட்டுக்களை வாச்சா நமக்கு விளங்குது அது கம்பியின் நீளத்தை சார்ந்துள்ளது. ஸோ என்னென்னு படிச்சிருக்கோம், ஒரு காந்த புலத்தினுள் வைக்கப்பட்டுள்ளது. ரைட்டா, ஸோ படிச்ச விஷயங்கள் ஞாபகம் இருக்கணும், கிளாஸ்கள் கட் பண்ணி இருக்கக்கூடாது. திடீரென்று எழுதிட்டு அடுத்த நாள் காலையில நான் எக்ஸாம் போறேன்னு சொன்னா என்னென்னு போய் எழுதுறது. ரைட், ஸோ அந்த நாலேஜ் வந்து இருக்கணும் தானே என்ன. ரைட், ஸோ காந்த புலத்தினுள் வைக்கப்பட்டுள்ள ஒரு கம்பி அதற்கூடாக ஐ. ரைட், ஸோ இது வந்து பி. சரி, ஸோ இந்த இடத்துல நமக்கு கடத்திக்கு செங்குத்தான காந்தப்புல கூறு இல்லாட்டி காந்தப்புலத்துக்கு செங்குத்தான கடத்தியின் கூறு, கடத்தியின் நீளம், இது மொத்தமா எல் நீளமாக இருந்தாலும் நமக்கு தேவையான விஷயம் இதன் மீது விசை ஏற்படுத்த போறது கடத்திக்கு செங்குத்தான காந்தப்புல கூறு தான் விசையும் உண்டாக்கும். கடத்திக்கு சமாந்தரமான காந்தப்புல கூறு எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. கடத்திக்கு செங்குத்தான காந்தப்புல கூறு. ஆகவே கம்பியின் நீளத்தை சார்ந்துள்ளதா அப்படின்னு கேட்டா வந்து கம்பியின் நீளத்தை சார்ந்துள்ளது. சேம் டைம் இன்னொரு விஷயம், அடுத்தது கம்பியின் வடிவத்தை சார்ந்துள்ளது. இந்த கம்பியை நான் கொஞ்சம் வளைக்கிறேன், வளைச்சி அதே எல்நீளமான கம்பியை எப்படி வைக்கிறேன், இப்படி வச்சேன்னு சொன்னால், ரைட்டா, வளைச்சி வச்சேன்னு சொன்னால் எனக்கு தேவையானது இதோட ப்ரொஜெக்ஷன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களா, இதோட ப்ரொஜெக்ஷன், இதோட காந்தப்புலத்துக்கு செங்குத்தான இந்த நீளம் தான் தேவை. அதாவது இங்கே இந்த டோர்ச் அடிச்சேன்னு சொன்னா எவ்வளவு நீளமான செங்குத்தா டோர்ச் அடிச்சா எவ்வளவு நீளமான கம்பி விழும் அளவு விழும்ன்றதுதான் எனக்கு தேவை. இந்த இருக்கிற ப்ரொஜெக்ஷன் செங்குத்தான ப்ரொஜெக்ஷன் தான் எனக்கு தேவை. செங்குத்து ப்ரொஜெக்ஷன் நீளம் தான் எனக்கு தேவை. ரைட், மேபி இந்த மாதிரி கம்பி இருந்துச்சுன்னா இப்படி வந்து இந்த திசையில காந்தப்புலம் திசை மட்டும் தான் காட்டுறேன். அதுல இப்படி ஒரு கம்பி இருந்தாருன்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்னு சொன்னா 2 தொங்கலுக்கு கூடாகவும் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா 2 தொங்கலுக்கு கூடாகவும் அதை சமாந்தர கோட்டை அனுப்பி போட்டு இந்த கோட்டுக்கு சமாந்தர கோட்டை அனுப்பி போட்டு அந்த கோடுகளுக்கு இடையிலான செங்குத்து தூரத்தை கண்டுபிடிச்சேன்னு சொன்னா சரி. இந்த தூரத்தை எடுத்துக்கொண்டுதான் F7 BIL போடுவோம். சரியா? சோ கம்பியின் வடிவம் இந்த மொத்த நீளம் கேபிட்டல் எல் இல்லாட்டி ஸ்மால் எல், இந்த மொத்த நீளம் எல். மொத்த நீளம் இல்ல பிரச்சனை, கம்பியின் வடிவம் காரணமாக அந்த அது பலித நீளம் என்றது மாறுபடும். ஸோ நீளம் சார்ந்துள்ளது சரி, வளைந்துள்ள வடிவம் சார்ந்துள்ளது சரி. சரியா, வளைந்துள்ள வடிவம் மேபி இந்த வடிவம் இப்படியும் வரலாம் பள்ளி. ரைட்டா, ஸோ இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க பலிதமாக இந்த இருக்கிற நீளத்துக்கு சொந்தமான கம்பியில் மட்டும்தான் பலிதமாக விசை தொழிற்படும். இந்த எவ்வளவுலையும் தான் தொழிற்படும்.
இதுல தொழிற்படுறதும் இதுல தொழிற்படுறதும் இது இல்லாம போகும், இதுவும் இல்லாம போகும். விளங்குதா? ஆவே இது கம்மின் குறுக்குவெட்டு பரப்பளவு கம்பி எடுத்து அதுல இந்த இருக்கிற குறுக்குவெட்டு பரப்பளவு சார்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சீன் இல்லை. ரைட்டா? ஆவே போல ஏ சரியண்டக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த விட வெட்டுப்பட்டு போயிடும். பி சரியண்டக்குள்ளேயே உங்களுக்கு பி சரியண்டக்குள்ள இந்த விட வந்து வெட்டுப்பட்டு போயிடும். அடுத்து ஏபிசி ஏசி. ஸோ சி வந்து புலண்டக்குள்ள வந்து உங்களுக்கு இவரும் வெட்டுப்பட்டு போனா உங்களுக்கு விட வந்து 2வது விடையாவர். ரைட்டா? 25வதுக்கு 2வது விடையாவர். சரிதானே? ரைட்? சரியாவில்லை? அடுத்த 26வதுக்கு உள்ளாரையையும் நீளம் எல்லையும் உடைய ஒரு கிடைக்குழாயினூடாக ஒரு அமுக்க வித்தியாசம் டெல்டா பியின் கீழே செல்லும் பிசுக்குமை குணகம் ஈட்டாவையுடைய ஒரு திரவத்தின் கதி விக்கான சமன்பாடு போடுறாங்க. வி சமன் ஒரு குறிப்பிட்ட சமன்பாடு என எழுதலாம். சி பரிமாணம் இல்லாம மாறினி எண்ணின் பரிமாணம் என்ன? என் என்பது வந்து ஆரைக்கு அடுக்கா போட்டிருக்காங்க. ரைட்டா? எனக்கு வி சமன் சி ஏன் டெல்டா பி ஈட்டா எல் இதான் கோவையா தரப்பட்டிருக்கு. இல்ல கவனிங்க. ரைட்? எனக்கு அழகு தெரிஞ்சதெல்லாம் அழகு எழுதுறேன். மீட்டர் செகண்ட் மாதிரி மீட்டர் ஒராம் அடுக்கு செகண்ட் மாதிரி ஒராம் அடுக்கு. இதுக்கு வந்து அழகு இல்லை. ஆரைக்கு வந்து மீட்டர் 2 அலகு இருக்கு. மீட்டர் ஆரைக்கு மீட்டர் அலகு எண்ணாம் அடுக்கு. பி பியை வந்து நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஈட்டாக்கான அலகு நான் டக்கண்டு எழுதுறன்றது பொய் வேலை. என்னென்னு வரும்? ஈட்டாக்கான அலகு என்னென்னு வரும் தெரியுமா? பக்கண்டு உங்களால் எழுதிடுமா? ரைட்? பக்கண்டு உங்களை எழுத வரலண்டா ஈட்டா வருகின்ற இன்னொரு கோவை எஃப் எஃப் சம்பந்தப்பட்ட கோவை இஏ டெல்டா வியின் கீழ் என்ன சொல்லி வரும்? டெல்டா வியின் கீழ் டெல்டா டி. ரைட்? இவர் அப்படியே வச்சுக்கொள்வோம். ரைட்டா? இவர் அப்படியே வச்சுக்கொள்ளும். தெரிஞ்ச விஷயங்கள் அந்த இடத்துல போடுங்க. ரைட்டா? தெரிஞ்ச விஷயங்களா போடுங்க. இவர் என்ன? கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2 அமுக்கம். ரைட்டா? ஸோ கீழுக்கு ஈட்டா அப்படியே இருக்கட்டும். தர எல்லுக்கு வந்து எழுதுங்க. ரைட்? இவ்வளவு எழுதியாச்சு. நான் இப்போ ஒரு விஷயம் செய்ய போறேன். கவனிங்க. மீட்டர் அடுக்கு என்னென்ன பரிமாணம் தான் கேள்வி. இவ்விடத்தை நான் ஒரு ஷோர்ட் விளையாட்டு விளையாட போறேன். ரைட்? அவர் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பின்பற்ற போறோம். பாருங்க. செகண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. கிலோகிராம் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. கிலோகிராம் சார்ந்த செகண்ட் சார்ந்த எல்லாரையும் ரிமூவ் பண்ணுங்க. ரைட்டா? எனக்கு தேவை மீட்டர் மட்டும்தான். இங்க பாத்தீங்கன்னா மீட்டரா வந்து இங்கே இருக்குங்க. ரைட்டா? இந்த அடுக்கு எல்லாத்தையும் பெருங்க. மீட்டர் மறையோராம் அடுக்கு கீழே வரக்குள்ள சரியா? மீட்டர் மறையோராம் இங்கே இருக்கும். மீட்டர் 2ஆம் அடுக்கு. மீட்டரால் பெருக்கப்படுங்க. மீட்டர் 3ஆம் அடுக்கு. ரைட்? ஸோ அதை மட்டும் எழுதுறேன். மீட்டர் 3ஆம் அடுக்கு. இவர் சரி, இவரும் சரி. மீட்டரை மட்டும் தான் கணக்கு. செகண்ட் எல்லாம் விடுங்க. கிலோகிராம் எல்லாம் விடுங்க. எல்லாரையும் விடுங்க. ரைட்டா? மீட்டர் 3ஆம் அடுக்கு. ஈட்டா இதுக்குள்ள வரும். ஈட்டா இதுக்குள்ள போடுறதுக்கு பதிலா நான் அந்த இடத்துல ஈட்டா வந்து இருக்குதானே? ரைட்? ஸோ அப்படியே இருக்கட்டும். ஈட்டாவுக்குள்ள வார மீட்டர் அடுக்காலவே இருக்கணும். அதை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. இங்கால எம் இன்டென்னாம் அடுக்கு. செகண்ட் கிலோகிராம் எல்லாரையும் தட்டி விடுங்க. நமக்கு அது தேவையே இல்லை. செகண்ட் கிலோகிராம் ஒன்று தேவை இல்லை. அதனால வந்து தட்டி விட்டேன். ரைட்? சரி. இதுக்குள்ள மீட்டர் ஒரு அடுக்கு கொண்டு வர போகுது. அந்த மீட்டர் அடுக்கு தான் கடைசியா வந்து தீர்மானிக்க போகுது. அப்ப அந்த இடத்துல பாருங்க. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 சமன் ஈட்டாவின் அலகுல வரப்போற மீட்டர் அடுக்கு. மீட்டரை மட்டும் எழுதுங்க. இது மீட்டர் வர்க்கம். இது மீட்டர் செகண்ட் -2 மீட்டர் செகண்ட் -1 கீழுக்கு வந்து மீட்டர் தட்டுப்பட்டு போக இந்த மீட்டர் வர்க்கம் இங்கால வந்துச்சுன்னு சொன்னா ஈட்டாவுக்கு வரப்போற மீட்டர் வந்து மீட்டர் -1 விளங்கிட்டா? மீட்டர் தட்டுப்பட்டு போகுது. மீட்டர் 2ஆம் அடுக்கு. மீட்டர் 2ஆம் அடுக்கு இங்கால கொண்டு வரக்குள்ள 1லிருந்து 2 கழிச்சா மீட்டர் -1ஆம் அடுக்கு. ஈட்டாவின் மீட்டருக்கான அடுக்கு -1. ஆகவே இது வந்து மீட்டர் கணம் இன்டு மீட்டர் -1 வரும். ஆகவே மீட்டர் எண்ணாம் அடுக்கு வரும். மீட்டர் எண்ணாம் அடுக்கு 3 1 ஆகவே 2 சொல்லி வரும். எது விட இல்லைதா? இந்த இடத்துல ஏன் கிலோகிராம பத்தி கவலைப்படணும்? ஏன் செகண்டை பத்தி கவலைப்படணும்? நாம தேவையில்லை. மீட்டர் அடுக்கு தான் கவனம் சொன்னா மீட்டர் அடுக்க தவிர மிச்சம் எல்லாரையும் தட்டி விடுங்க. ரைட்டா? ரைட்டா? சிம்பிளா செய்யணும். ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும். எம்சிக்யூ வந்து சிம்பிளா யோசிக்கணும். ஒரு உறுப்பு நாடா 20°C வெப்பநிலையில் தரங்கணிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் 40°C நீளத்தை அளப்பதற்கு இந்த நாடாவை பயன்படுத்தினான். அப்ப அந்த உறுப்பு நாடா நீண்டு இருக்கு. ரைட்? அந்த அளவுல மாற்றம் வரப்போறது இல்லை. இதான் பென்சில் ஒன்று அளக்குறான்வீங்களே. பென்சிலோ ஒரு பெரிய கட்டையோ ஏதோ ஒன்று அளக்குறான். ஸோ அப்போ அந்த நாடாவை கொண்டு போய் அவடத்தை வச்சு அளக்கக்குள்ள இந்த இருக்கிற பாயிண்ட் வந்து 50 சென்டிமீட்டர் ஹாட்டு தான். 50 மீட்டர் ஹாட்டு தான். ரைட்டா? படங்குறது நம்ம நோக்கம் இல்லை. பட் டக்குன்னு கீறி விடுவோம்.
ரைட் 50 மீட்டர் காட்டுதான். இது ஒரு 47 மீட்டர் இருந்து 50 மீட்டருக்கு நின்று இருக்குமா? இந்த லென்த் மாறினதா? இல்ல. அப்ப இந்த லென்த் வந்து மாறல. இந்த லென்த் வந்து 50 மீட்டர் ஆண்டு கேட்டா இல்ல. இந்த லென்த்தோட உண்மையான நீளம் இந்த இவர் வந்து 20 பாய் செல்சியஸ்ல இருக்கிற நீளமா தான் இருந்திருக்கும். ரைட், அந்த 20 பாய் செல்சியஸ் இந்த நீளம் எல் என்று எடுத்துக்கொள்வோம். இதா எல். சரியா? ரைட். வேற இப்படி இறங்கக்குள்ள வேற இப்படி சூட்டை தணிக்கக்குள்ள என்ன செய்யும்னா இது ஸ்ட்ரிங் ஆகும், சுருங்கும். சுருங்கக்குள்ள இந்த 50 குறி வந்து இஞ்சால நோக்கி நகர்ந்தா இஞ்சால பக்கம் இருக்கிற வாசிப்பொண்டு தான் இந்த நுனியில வாசிப்பா இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆவை விட வந்து 50 விட பெருசு. வேற உண்மையான நிலை 50 விட பெருசு. ரைட்டா? 40 பாய் செல்சியஸ்ல இந்த நிலைமை 40 பாய் செல்சியஸ்ல என்ன? ரைட்டா? ரைட். 40 பாய் செல்சியஸ்ல இந்த நிலைமை 40 பாய் செல்சியஸ் யாருக்கு? அந்த உருக்கு அளவு நாடாக்கு. அவர் சுருங்கினா 50 இஞ்சால பக்கமா வந்தா 51, 52, 53 இருக்கிற அங்கால பக்கமா 50 விட பெரிய வாசிப்பு தான் இந்த குறிப்பிட்ட பொருளோட வாசிப்பா இருக்கும். ஆகவே இந்த ரெண்டையும் பட்டித்தான். இந்த 3 வாசிப்புல யாருன்றதான் பிரச்சனை. ரைட். அப்படி ஒரு வாசிப்பு கொண்டு வருது அந்த எல் என்று 20 பாய் செல்சியஸ்ல எல் என்ற வாசிப்பு தான் வர்ற வாசிப்பு வைப்போம். அப்ப வர்ற நீளம் உண்மையான நீளம் எல் தான். ஆமா இல்லையா? உண்மையான நீளம் எல் தான். அப்ப அந்த ஐடியாவை நான் போட போறோம். எப்படின்னு சொன்னா இந்த இருக்கிற பாத்தீங்கன்னு சொன்னா இஞ்சால பக்கம் கொஞ்சம் விரிஞ்சு போயிருக்காரு தானே. ரைட். அப்ப 20 பாய் செல்சியஸ்ல அவருக்கான ஒரு நீளம் இருக்குது. ரைட்டா? எல் என்று சொல்லி ஒரு நீளம் இருக்குது. சரியா? இந்த 50 வந்து முன்னுக்கா நகர்ந்துடும். ரைட்டா? இது என்னன்னு காட்டுதுன்னா இது என்ன அர்த்தப்படுதுன்னு சொன்னா இது என்ன அர்த்தப்படுதுன்னு சொன்னா இந்த 50ஓட வர வட்டுங்க 50க்கு அங்கால இருக்கிறது வட்டி விடுங்க. இப்ப உண்மையா இந்த இடத்துல நீட்சி அடைகின்ற அந்த மீட்டர்கோள் 50ஆ இருந்தது. இதுல உண்மை நீளம் எல்லாம் மாறுது. இதான் கன்செப்ட். ஃபர்ஸ்ட் கன்செப்டை விளங்குங்க. 50 மீட்டர் நீளம் பொருளின் நீளமான எல் நீளமாக மாறுது. இதான் விஷயம். அந்த எல் நீளம் என்ன நீளம்னு தெரியா. ஆனா இந்த 50 உண்மையான 50 ஆண்டு கேட்டா இல்ல. அந்த 50 உண்மையான எல், அது உண்மையான நீளம் எல். ஆனா 50 வந்து பொய் வாசிப்பு. ரைட். அந்த பொய் வாசிப்பு என்னவா இருக்கும்னா எல் நீளமா இருக்கும். அது 50 விட கூடுதல் நீளமா இருக்கும். ஃபர்ஸ்ட் கன்செப்டா விளங்கும். அடுத்தது அந்த எல்லில இருந்து 50 கழிச்சா நீட்சி கிடைக்கும் எனக்கு. அப்ப ஈ சமன் ஆரம்ப நீளம் என்ன? 50. இது என்ன சமன்பாடை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னா ஈ சமன் எல் இனிஷியல் இன்டு அல்பா டெல்டா டீட்டா. இந்த சமன்பாடை யூஸ் பண்ணா 50 தர அல்பா டெல்டா டீட்டா. அல்பா என்ன? 2 தர 10 - 5. டீட்டா என்ன? 40 sin 20. அப்போ கழிச்சேன்னு சொன்னா எனக்கு என்ன வரும்? இதை வந்து சுருக்கினீங்கன்னா இது அங்கால போச்சேன்னு சொன்னா சரியா போட்டது. ரைட். எல் சமன் இதுல இந்த 50 கழிங்க 2 வரும். ரைட்டா? ஒருத்தர் கவனிங்க. அதுதானே. ஸோ ஆரம்ப நிலம் என்னவா இருந்துக்கிறோம்னா ஆரம்ப நிலம் என்னவா இருந்தது? சரியா? ஆரம்ப நிலம் ஒரு குறிப்பிட்ட வாசிப்பா இருந்தது. எல் என்ற நிலத்துக்கு வந்து மாறுது. ரைட். இவ்வளவும் தெரிஞ்சா நாம என்ன செய்யலாம்? 50 அங்கால கொண்டு போகலாம். 50 அங்கால கொண்டு போனீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு விட கிடைக்கும் 1. ஸோ இது 20ஆல் பெருக்கப்படும். 50 பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னா 50 1 + 0.0004. சரியா? 0.0004. சரி, எல்லுக்குரிய பெருமானம் பெறப்பட்டாச்சு. ரைட். எல் சமன் 50 ரைட்டா பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னா 0.002. 50.02. பெருக்கிங்கன்னா என்னன்னு சொல்லி விட வரும் உங்களுக்கு 50. 50ஆல் பெருக்கிங்கன்னா 0.2 பிள்ளை. ரைட்டா? 0.2. ரைட். 0.02. ஆவே 50.2. ரைட். 50.02. சிம்பிள். ரைட். விஷயம் விளங்கினா சிம்பிள், இல்லாட்டி விட பிழைக்கும். விஷயம் விளங்காமலே நாம 2 விடையே தட்டுனாம அதுக்கு ஜெனரல் நாலேஜ் இருக்கணும் நமக்கு. ரைட்டா? ஸோ அவரை வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் பார்க்கணும். அவரை வந்து கொஞ்சம் சூடானால வந்து குளிர விட்டா வந்து அவர் ஸ்ட்ரிங் ஆவார், சுருங்குவார். சுருங்கக்குள்ள 50 இஞ்சால போனா உண்மையான நிலம் இஞ்சால பக்கமா இருக்கு. ரைட். அதை வச்சு 2 விடையை வெட்டலாம். அடுத்தது அடர்த்தி ரோவை உடைய ஒரு நேர்க்க முடியாத பிசுக்கற்ற பாய்வும் உள்ளாரை ஆரை உடைய ஒரு கிடைக்குழாயினூடாக பாய்ந்து பின்னர் உள்ளாரை R/2 உடைய ஒடுக்கமான பகுதியினூடாக செல்கின்றது. குழாய் நகன்ற பகுதியில் உள்ள பாய்மத்தின் அமுக்கம் வேகம் தரப்பட்டது. ரைட். அகன்ற பகுதியிலிருந்து ஒடுங்கிய பகுதிக்குள்ள போறாரு. டக்குன்ற ஒரு படத்தை போட்டோம்னு சொன்னா பெர்ன்லின் தத்துவ கேள்வி என்று எனக்கு விளங்குது. இடத்துக்கிட்ட வந்து P0 என்ற அமுக்கமும் அதே மாதிரி V0 என்ற வேகமும் இருக்கு. இவ்விடத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா V2 என்ற வேகமும் P2 என்ற அமுக்கமும் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒடுங்கிய குழாய் கூட P0
a1 v1 சமன் a2 v2 திரவ பாய்ச்சல் வீதங்கள் சமன்ன்றதை வச்சு a1 கணிச்சிங்கன்னு சொன்னா பைதர r வர்க்கம் இன்டு v0 சமன் a1 v1 சமன் a2 v2க்கு வந்து பைதர r வர்க்கத்திங்கள் 4 ஏன் r/2 இந்த வர்க்கம் ஆகவே பை r வர்க்கம் இன்டு v2 ஸோ v2 உங்களுக்கு கிடைக்கும் என்ன சொல்லி வரும் 4v என்று வருதா ரைட் இனி இந்த புள்ளி a என்ற புள்ளி b என்ற புள்ளி என்று வச்சோம்னு சொன்னா abக்கு பெர்ன்லி தத்துவத்தை போட்டீங்கன்னு சொன்னா p0 plus half rho v0 வர்க்கம் சமன் p2 plus half rho v2 வர்க்கம் ரைட்டா half rho v2க்கு பதிலா இந்த இருக்கு 4v முழுவதையும் வர்க்கம் இதை கொண்டு இங்கே அழிச்சிங்கன்னு சொன்னா p2 வரும் p0 plus half rho அப்படியே வச்சுக்கொள்ளுங்க v0 தானே இது ரைட்டா இந்த இருக்கு v0 ரைட்டா ஸோ v0 ஸோ இது 4 வர்க்கம் என்று சொல்லி வரும் ஸோ v0 4 வர்க்கம் சய 1 மாறி எடுத்தமா 1 சய 4 வர்க்கம் சரியா இந்த 16 இங்காலே கொண்டு வரோம் 4 வர்க்கத்தை அங்கால கொண்டு போனா மைனஸ் ஆகும் 4 வர்க்கம் என்றா p0 சக half into rho v0 வர்க்கம் தர 15 என்று வரும் மைனஸா மாறும் ரைட்டா இது வந்து மைனஸா மாறும் ஸோ மைனஸ்ல வரும் இது வராது இது வரா மைனஸ் வரும் 15 வரும் ஆகவே 5 விட சரியா மைனஸா வருவார் சரிதானே ஸோ மைனஸை முன்னு போட்டு நீங்க சொன்னா சரி ரைட் சரி இதெல்லாம் சிம்பிள் பிள்ளைகள் சும்மா சமன்பாடுகள் பிள்ளைகள் ரைட்டா ஒன் ஷார்ட் ஆன்சர் கேள்வி ரைட் சரி அடுத்தது ஒவ்வொன்றும் தடை ஆறையுடைய 10 தடைகள் வரைபடத்தில் தரப்பட்டுள்ளன ரைட் இவரை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இவரை ஒட்டுங்க ரைட்டா 10 தடைகளுக்கான பலிதம் காண்றதாக கேள்வி என்ன கேள்வி ஏபிக்கிடையே உள்ள தடை பெருமானம் மொத்த தடை பலித தடை தந்து ஆரக்கான சொல்லியிருக்காங்க ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க என்ன ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க வளமையா பலித தடை கேட்பாங்க இதுல ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல இவங்க 2 பேரும் r/2 6 மாறும் r/2 6 மாறும் r/3 6 மாறும் r/4 r/n என்ன சமாந்தர தடைகள் n டைம்ஸ் இருந்தா r/n 2 கீழுக்கு 2 3 கீழுக்கு 3 4 கீழுக்கு 4 ரைட் தொடராக இருந்தாரு சொன்னா r plus r/2 plus r/3 plus r/4 ரைட் ஸோ பழைய தடை சொல்லியிருக்காங்க ரைட் r இன் கீழ் 1 சக r இன் கீழ் 2 சக r இன் கீழ் 3 சக r இன் கீழ் 4 சமன் 50 கிலோ ரைட் போமசி நீங்க சொன்னா கேளுக்கு 12 வரும் ரைட் ஸோ 6 ஸோ போமசி இது வந்து குறுக்கால பெருக்கப்படும் என்ன 6 மேலுக்கு வச்சுட்டு குறுக்கால பெருக்குவோம் இது என்ன செய்வோம்னா ஒவ்வொன்றையும் 12க்கு இது செஞ்சு கூட்டுவோம் அப்ப நான் என்ன செய்யலாம்னா 50 கீழுக்கு வர பொது அடியால பெருக்கி ஸோ இவர் வந்து கீழே வந்து 12 ஆகணும்னு சொன்னா 12ஆல பெருக்க போடணும் இவர் 12 ஆகணும்னு சொன்னா 6ஆல பெருக்க போடணும் இவர் 12 ஆகணும்னு சொன்னா 4ஆல பெருக்க போடணும் இவர் 12 ஆகணும்னு சொன்னா 3ஆல பெருக்க போடணும் சரியா ரைட் ஸோ 12 + 6 + 4 + 3 இவ்வளவு கூட்டிங்கன்னா 18 7 25 வரும் இதையும் பட்டினீங்கன்னு சொன்னா 2 ஆகவே r சமன் 24 கிலோ ஓம் ரைட் இருக்கா சுருக்கல்ல வேகமா இருக்கணும் தியரியில தெளிவு இருக்கணும் ரைட்டா சமாந்தரமாக எண்ணிக்கையான r தடைகள் தொடக்கப்பட்டால் r எண் வந்து சமான தடையாக வரும் சரி அதான் யூஸ் பண்ணிருக்கோம் அடுத்த 30வது கேள்வி ஓர் நிற ஒளிக்கதிர் ஒன்று சமபக்க அரியம் P யிலே இழிவிலகலுக்கு உட்படுகின்றது இழிவிலகல் அடையுதுன்னு சொன்னா இங்கால பக்கம் அதே மாதிரியான கோணத்துல இழிவிலகல் சமாந்தரமா போகும் ரைட் ஸோ அதே மாதிரி இன்னும் 2 அரியங்களை வந்து அடுத்தடுத்த அடுக்கா வச்சிருக்காங்க சரி அரிய சேர்மானத்தினால கதி சென்ற பின்னர் அதன் மொத்த விலைகள் யாது இது கூட ஃபைனலா வரக்குள்ள மொத்த விலைகள் என்னன்னு கேட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சமாந்தரமான முகங்கள் இருக்கு ரைட்டா 2 முகம் சமாந்தரமா வைக்கப்பட்டிருக்கு ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இந்த கண்ணாடி குற்றிக்கு ஸ்டார்ட்ல இருந்தே நீங்க கீறி படிச்ச விஷயம் இதுவா தான் இருக்கும் ரைட் இப்படி வந்த கதிர் கண்ணாடியில பட்டு உள்நோக்கி முறிஞ்சி மீண்டும் இப்படியே போக்குள்ள ரைட் இப்படியே இதில் ஏற்பட்ட திரும்பல் பார்த்தீங்கன்னு சொன்னா அதேதான் திரும்பல் இல்லை இதுல ஒரு டி அளவால சுழண்டிச்சேன்னு சொன்னா வளஞ்சுழியா சுழண்டிச்சேன்னு சொன்னா இதுல அதே டி அளவால இடஞ்சுழியா சுழண்டு சமாந்தர பக்கங்களுக்கு இடையே 2 வேறு ஊடகங்கள்
மூன்றாவதாக அதே ஊடகத்துக்குள்ள நுழையும் போது பலித விலகல் 0. பக்க விலகல் 0 இல்லை. இதை வந்து சொல்லுவோம் பக்க விலகல், அது 0 இல்லை. பக்க விலகல் கேள்வியில் ஒரு புள்ளி பற்றிய திரும்பல், ரைட்டா? கோண விலகல் தான் கேட்டுக்கான். கோண விலகல் 0. அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமா இதுல வழி வருது, இஞ்சாலையும் இஞ்சாலையும் கண்ணாடி. எப்படி பார்த்தாலும் ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு நுழையுது, இடையில வேற ஒரு ஊடகம் இருக்கின்ற போது, ரைட்டா, அதே ஊடகத்தில் நுழையும் போது பலித விலகல் 0. ஸோ இது இப்படி வந்து இந்த துண்டுக்குள்ளையும் பலித விலகல் 0, இது திரும்ப போய் இந்த துண்டுக்குள்ளையும் பலித விலகல் 0, கொஞ்சம் ஏறி இறங்க மிக 0, திரும்ப இஞ்சால வந்து இஞ்சால அதே மாதிரி விலகல் அடைய போகுது. அதே கோணம் தானே. ஸோ இந்த இடத்துல இந்த கோணம் சமன், இந்த கோணம் சமன். அந்த மாதிரி வந்து இவிடத்த பலித விலகல் 0, ரைட்டா? D1 0 பலித விலகல் 0, இவிடத்த D2 0. ஆகவே இதே மாதிரி இங்கேயும் அதே ஷேப்ல போகும். ஆகவே இதுல வழியா இருந்தா அப்படி வழியாகுமோ அதே மாதிரி தான் அங்கேயும் வழியாகும். இதே மாதிரி வழி நாம செஞ்சிருக்கோம். சமாந்தர மேற்பரப்புகள் இருக்கின்ற போது இங்கேயும் N1 இங்கேயும் N1 சொன்னா இப்படி வந்த கதிர் வந்து மீண்டும் அதே மாதிரி வழியே வரும். இந்த மாதிரி பாசிபிளாக வழி செஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதே விலகல் ஏன்னு சொன்னா இங்கேயும் புதுசா விலகல் இல்லை, விலகல் 0. அப்ப இது எப்படி நார்மலா விலை இருக்குமோ அதே மாதிரி தான் அப்படின்னு யோசிக்கலாம். இல்லாட்டி இது ஒன்றும் இல்லை பிள்ளைகள், உங்களை குழப்பறதுக்காக தரப்பட்ட ஒரு சின்ன விஷயம். இந்த 3 முக்கோணி இப்படி வைக்கப்பட்டிருக்காருல, 4வது முக்கோணியை இப்படி தூக்கி வச்சு போட்டு இடைக்குள்ள கண்ணாடியால் நிரப்பி விடுங்க. கண்ணாடியால் நிரப்பி விட்டீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்படி வந்த கதிர் இப்படியே போய் இப்படியே வெளியாகிறது தானே அது. அதே விலகல் ஒரு தனி இதுக்குள்ளால இப்படி போய் இப்படி போகுதுன்னு சொன்னா இது அப்படித்தானே போகும், ரைட்டா? ஒரு பெரிய முக்கோணியில துண்டை வட்டி போட்டு 4 துண்டை மாற்றி போட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு விட்டா விலகல்ல மாற்றம் வராது தானே. அப்படின்னு யோசிக்கலாம். எனக்கு ஒரு முக்கோணி வச்சு பாருங்க, ஒரு பெரிய கண்ணாடி முக்கோணி மாதிரி வரும். அப்போ அதே விலகல், அதே பதார்த்தங்கள், அதே ஊடகங்கள். சிம்பிள், ரைட்? 21-30 வரைக்குமான கேள்வியை நீங்க எக்ஸாம் ஹோல்ல அவ்வளோ ஸ்மார்ட்டா ஷார்ட் மெத்தடை யூஸ் பண்ணி செய்து முடிச்சிருக்கலாம் என்ற விஷயம் பார்த்துருந்தோம். சரிதானே? ஸோ உங்கள்ட்ட என்ன விஷயத்த மாற்றம் செஞ்சு கொண்டு போகணும், பரீட்சை மண்டபத்தில் என்ன விஷயத்த அதிகமாக கவனிக்கணும்ன்றத கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, யோசிங்க. ரைட்? சரி பிள்ளை, இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ல போடலாம். ரைட்டா? அடுத்து வந்து நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இருந்துச்சான்னு சொல்லுங்க. ரைட்டா? கட்டாயம் சொல்ல பாருங்க. ரைட்டா? சரி, நன்றி பிள்ளைகள். தேங்க்யூ.